அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது ஆடி 6 ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை துவாதசி திதி காலை 7 மணி அளவு வரைக்கும். அதன் பிறகு திரையோதசி திதி. மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்று இரவு 7:30 மணி அளவு வரை. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். துருவம் நாம யோகம், தைத்துளை கரசை நாம கரணம். இன்றைய விசேஷம், இன்றைக்கு பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில் வருது. அதனால் செவ்வாய்னு சொல்லக்கூடிய கிரகம் சுய ஜாதகத்தில் என்ன தோஷத்தை பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்துமோ அதற்கான தீர்வை தரக்கூடியதாக இந்த பிரதோஷம் இருக்கும். ஒரு பிரதோஷம் அப்படி சொல்லும்போது அடுத்தடுத்து ஒரே கிழமைகளில் வரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் திரும்ப இது போல் செவ்வாய்க்கிழமையில் வரும், அவ்வப்போது வந்து கொண்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு நல்ல விஷயத்தை அடையணும்னு சொன்னால் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுற மாதிரி, ஒரு பிரச்சனை தீரணும்னு சொன்னால் தொடர்ச்சியாக அதற்குண்டான தீர்வை நம்ம செய்கிற மாதிரி, இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷமாக இந்த நாள்லெல்லாம் போயிட்டு நம்ம இந்த கடன், நோய், பகை போன்ற விஷயங்கள்லாம் சரியாகிறதுக்காக வழிபாடு செய்யணும். அதில் இன்றைக்கு ஒரு நாளாக இருக்கிறது. அடுத்து பிரதோஷத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இங்கே யார் சீஃப் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமான், அம்பாள், சிவசக்தி, அம்மையப்பனாக இருக்காங்க. ஆனால் முதல்ல அபிஷேகம் நந்திக்கு பண்ணுவாங்க. அதுதான் இந்த இடத்துல மகத்துவமான ஒன்றாக இருக்கும். கோமாதா, காமதேனு, அதுக்கப்புறம் இது போல் ரிஷபாரூடர்னு சொல்லுவோம், ரிஷபம் காளை, எருது. இது நமக்கு ரொம்ப முக்கியமானது, தாய் தந்தையை போன்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் சிவாலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரிஷபம் இருக்கும், எருது, இந்த நந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு இன்றைக்கு முதல்ல அபிஷேகம் நடக்கும். பெருமாள் கோவிலில் காமதேனு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசு கோமாதா இருக்கும். அதில் ரங்கநாதராக பெருமாள் படுத்துட்டு இருக்கார்ல, அந்த இடத்துல இந்த காமதேனு கட்டாயமாக இருக்கும். எல்லா தேவதைகளும் தேவர்களும் அங்கே இருக்கிறதாக ஐதீகம். அதில் காமதேனு இருக்கும். அப்போது நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த இடத்துல பசுவோ காளையோ இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அந்த பசு நமக்கு பால் கொடுத்து அன்னையாக தாயாக இருக்கிறது. அந்த காளை, எருது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த விவசாயத்திற்கு பிரதானமாக இருந்து நமக்கு ஆகாரம், அந்த உணவு சக்தி கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த நந்திக்கு முதல்ல அபிஷேகம் நடக்கும். அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நந்திக்கு அபிஷேகம் செய்யும்போது, அபிஷேகம் செய்த பிறகு அந்த அருகம்புல்லினால் மாலை கட்டி நீங்கள் சாத்துறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அருகம்புல்லை அப்படியே மொத்தம் கட்டாக வாங்கி அதை நீங்களாகவே ஸ்லோகம் சொல்லிட்டு சிவசிந்தனையிலே இருந்து மாலையாக தொடுக்குறீங்க, அதை கொடுக்குறீங்க, நந்திக்கு மாலை சாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுடைய அந்த பிரச்சனையானது தீரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக மனக்கசப்பு தீரும். மனதில் கசப்பு அப்படின்னு சொல்லும்போது பயம், சஞ்சலம், கவலை, அந்த பிரிவினை அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும். பெரும்பாலும் நமக்கு இந்த வழக்கு பிரச்சனை எல்லாம் அறிமுகம் இல்லாத புது நபர்களிடத்தில் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். நல்லா தெரிஞ்ச கூடியே பிறந்தவங்க சகோதரர்கள் திருமணம் செய்து கொள்கிறோம். இந்த காலத்தில் நிறைய விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. சொந்தக்காரங்களுக்குள்ள சொத்து சம்பந்தமான பிரச்சனை வருகிறது. அப்படியாக அது மன கஷ்டத்தை கொடுக்கும். இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே, இவங்க இப்படி ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, இவங்க இது போல் வழக்கு தொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அந்த மனக்கசப்பு போகணுன்னு சொன்னால் அந்த நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனக்கசப்பு, அந்த பிரச்சனை அதெல்லாம் போயிட்டு நல்ல சந்தோஷமாக ஒற்றுமையாக சுபிட்சமாக இருக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அப்படியாக இன்றைக்கு பிரதோஷம் முதல்ல முக்கியத்துவம் நந்தியம்பெருமானுக்கு, நந்தி பகவானுக்கு. அவரை வழிபட்டு அம்மையப்பனை தரிசிப்போம். இந்த பிரதோஷ பலனை முழுமையாக பெறுவோம். இன்றைய நவக்கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சந்திரன், சுக்கிரன்; மிதுன ராசியில் குரு; கடகராசியில் சூரியன், புதன்; சிம்மராசியில் செவ்வாய், கேது; கும்பராசியில் ராகு; மீனராசியில் சனி. ரிஷபராசியிலே சஞ்சரிக்கின்ற சந்திரன் இன்று காலை 8:15 மணி அளவிலே மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, இந்த நாள் சந்திரன் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறார். இதில் நம்ம சந்திரன் 3ஆம் இடத்திலிருந்து தரக்கூடிய பலனை தான் எடுத்துப்போம். ஏன்னா காலையில் 8:15 மணி அளவுலேயே சந்திரன் மிதுனத்துக்கு போய்விடுகின்றார், 3ஆம் இடத்திற்கு போய்விடுகின்றார். அப்போ ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் தான் இப்போ காலையிலிருந்து சந்திரன் ரிஷபராசியில் இருக்கணும்.
அதன் பிறகு நாள் முழுக்க அவர் மிதுனத்தில் தான் இருக்கணும். ஏறக்குறைய அடுத்த 2.25 நாட்கள் மிதுனத்தில் தான் இருக்கணும். அதனால் மிதுனத்தில் சந்திரன் இருக்கிறதாக எடுத்துக்கொண்டு பலனை பெரும்பாலும் பார்ப்போம். மேஷத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து தரக்கூடிய பலனை பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கு மிருகசீரிஷம், திருவாதிரை 2 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருந்து தரக்கூடிய பலனை தான் பார்ப்போம். இரவு 7:30 மணி அளவு வரைக்கும் அந்த மிருகசீரிஷத்தில் தான் சந்திரன் வந்து சஞ்சரிக்கின்றார். அதன் பிறகு தான் திருவாதிரைக்கு போகப் போகின்றார். அதனால் இப்போயிலிருந்து அதிகமான நேரம் காலை பகல் மாலை பொழுதில் சந்திரன் வந்து செவ்வாயுடைய சாரத்தில் மிருகசீரிஷத்தில் இருக்கார். அதனால் அதை எடுத்துக்கொள்வோம். அப்படியாக பார்க்கும்போது இந்த நாள் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. தைரியமாக இன்றைய நாளில் நீங்கள் திகழ்வீங்க. சகோதர ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை, அதில் குறிப்பாக சகோதர ரீதியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனை, அதெல்லாம் தீரக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் அனுகூலமான பலனை பெறலாம். ஆனால் ஒரு வழிகாட்டுதலோ அல்லது புத்திசாலித்தனமான நடவடிக்கையோ உங்களுக்கு பலனை தரும். பரணி நட்சத்திர நண்பர்கள் விசேஷமான பலனை பெறுவீர்கள். வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது போன்ற விஷயங்களில் யோக பலன் இருக்குது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் வேகமாக செயல்படாமல் இருந்தால் போதுமானது. விவேகம், சாந்தம், பொறுமை இது உங்களிடத்துல இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். ரிஷபராசி என்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் குடும்பத்திலிருந்து கிடைக்கும். நமக்கு வந்து குடும்பம் மற்றும் தொழில் 2 இருக்கிறது. பர்சனல், அஃபிஷியல் 2 இருக்குது. அதில் சில சமயத்தில் 2 இடத்துலையுமே வந்து பேலன்ஸ் பண்ணிட முடியும். நமக்கு வந்து பலன் கிடைச்சிடும். ஒரு சில சமயத்தில் 2மே கஷ்டமாக பிரச்சனையாக இருக்கும். வேலையில் ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஒரு கஷ்டம் பிரச்சனை இருக்கும். வீட்டில் தான் இது போல் இருக்குது, வேலைக்கு போகலாம், கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட பேசி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார். அந்த குருவோடு சந்திரன் போய் சேர்றார். அதனால் குடும்பத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் அந்யோன்யம், ஒற்றுமை போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக அமைகின்றது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சில இடங்களில் இன்றைக்கு இறங்கி போக வேண்டியதாக இருக்கும். விட்டு கொடுக்க வேண்டியதாக சூழ்நிலைகள் உருவாகும். ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன், மிக விசேஷமான நல்ல பலன்னு சொல்லலாம். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும்படியாக குடும்ப நபர்கள் சேர்ந்து வெளியில் போயிட்டு வரலாம். குடும்ப தேவைக்கான பொருட்களை இன்றைய நாளில் நீங்கள் வாங்கலாம். குடும்பத்தில் நல்ல காரியங்களை பற்றி பேசலாம். மிருகசீரிஷ நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் இருக்குது. இன்றைய நாளில் உங்களுடைய நட்சத்திரம் வந்து இன்று இரவு 7:30 மணி அளவு வரைக்கும் இருக்க போகுது இல்லையா? அதனால் அந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கோயிலுக்கு போகணும். இன்றைக்கி பிரதோஷமாக இருக்குது, செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. மிருகசீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம். அதனால் இன்றைய நாளில் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு அனுகூலமான விஷயம். மிதுன ராசி என்பர்களே, இந்த நாளில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்குள்ளே வரார். 12ல் சந்திரன் இருக்கும்போது உச்சபலம் பெற்றிருப்பார். அவர் வந்து தனஸ்தான அதிபதி. இப்போ ராசியில் வரார். தனாதிபதி ராசியில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவு ஏற்படக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் இந்த நாளில் குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராசியில் குரு மற்றும் சந்திரன் 2 கிரகங்களுடைய அம்சம் இருக்கிறது. இதில் குரு வந்து ஜீவனாதிபதி, 10ஆம் இடத்திற்கு அதிபதி. சந்திரன் தனாதிபதி. அதனால் உத்தியோகத்தில் உயர்வு, பிஸ்னஸ்னால் கொஞ்சம் பண வரவு கிடைக்கிறது, அதுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது. அந்த அம்சம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஆலய வழிபாடு செய்வது நல்லது. அப்படி வாய்ப்பு இல்லைன்னா ஏதோ ஒரு தர்ம காரியம் பண்ணுங்க. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளில் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த செய்தி வந்து சேரும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது. எந்த வகையில் கிடைக்கும்? அதிர்ஷ்டவசமாக பொருள் தேடி வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. இன்றைய நாளில் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதி சந்திரன் இன்றைய நாளில் லாபஸ்தானத்திலிருந்து நாளை தொடங்குகிறார். அதன் பிறகு அவர் விரயபாவத்திற்கு போனாலும் கூட சந்திரன் முழுசாக 12க்கு போயிட்டு மறைஞ்சிட்டார்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி ஒரு அம்சம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஏற்படாது. மேலும் சந்திரன் 12க்கு போனாலும் குருவோடு சேர்ந்துடுறார். அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு
இதுக்கப்புறம் நடக்காது, போனது போனது தான், கிடைக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலைகள், அப்படி நினச்ச ஒரு பொருள், அப்படி நினச்ச ஒரு பதவி, இதெல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. சரியான நித்திரை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதற்கான தீர்வு தெரிய வரும். உறக்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு. அதில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கு அதற்கு தீர்வு தெரிய வரும். பிரச்சனை இருக்குது, கவலைப்படுறீங்க, அதனால தான் தூங்கலைன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். உடல் மாற இருக்குது, அதனால தான் தூங்க முடியலன்னா அந்த ஹெல்த்து வந்து உங்களுக்கு சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. நல்ல செலவுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறது அல்லது சுபகாரியத்திற்காக செலவு செய்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுவீர்கள். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவணும். அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து நல்லது செய்யணும். ஒரு சலுகையை கொடுக்கணும், ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், ஏதோ ஒன்று நேரம் சம்பந்தமாகவோ, அவர்கள் வந்து ஷிஃப்ட்டு மாற்றி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியோ, லீவு கேட்குறாங்களோ, ஏதோ ஒன்றை இன்றைக்கு நீங்கள் செய்கிறது நல்லது. ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கிறது. பிறரால் ஆக வேண்டிய காரியங்களை இன்றைக்கு நீங்கள் சாதித்து கொள்ளலாம். தனிப்பட்ட ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடியவர்கள் அது சாதிக்கிறதுக்கு யார் வழி விடணுமோ, யார் வழி காட்டணுமோ, அனுமதி தரணுமோ அவரிடத்துல போய் இன்றைய நாளில் பேசலாம். அவர் வந்து உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு வாய்ப்பு தருவதற்கான அம்சம் கிரகநிலை இந்நாளில் இருக்கிறது. சிம்மராசி என்பர்களே, இது உங்களுக்கு சுபிக்ஷமான நற்பலன் தரக்கூடிய நல்ல நாள். லாப ஆதாயஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணிட்டு இருக்கார். இப்போது அஷ்டம சனி, ஜென்மத்தில் கேது, 7 ராகு இருக்கும்போது 3 ஆண்டுகோள்கள் சாதகம் இல்லாத போது மற்றொரு 4வது ஆண்டுகோளாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் இருக்கார். அவரோடு இன்றைக்கு சந்திரன் சேருகின்றார். சேர்ந்து செவ்வாயுடைய சாரத்தை பெறுகிறார். செவ்வாய் சுக பாக்யாதிபதியாக இருக்கார். அவர் வந்து ராசியில் இருக்கார். அதனால் இன்றைய நாள் தைரியமாக இருப்பீங்க, வளர்ச்சி அடைவீங்க, பொருள் வந்து தேடி வரக்கூடிய அம்சமானது இருக்கிறது, பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய அம்சமானது இருக்கிறது, உடல் பலம் மிகுதியாகும், உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள், நோய் நொடியிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம். இன்றைக்கி நீங்கள் நம்ம இப்படி இருந்தால் நல்லது, இது கிடச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ அதை இன்றைய நாள் அடைவதற்கு முயற்சிக்கலாம். மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் அறிவாற்றல் கொண்டு செய்ய வேண்டிய செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும். ஆராய்ச்சி கல்வி பயில்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது. இன்றைய நாளில் வாகனம் அல்லது ஆபரணங்கள் அல்லது ஆடைகள் வாங்கணும்னு சொன்னால் அதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது. உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் பெரியவர்களை அனுசரித்து போகணும். வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொன்னால் ஏற்றுக்கணும். ஏதாவது ஒன்றை செய்ய போகும்போது அவங்க வந்து அப்புறம் பார்க்கலாம், இப்போ வேண்டான்னு சொன்னாலும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய நாளாக அமையப் போகிறது. இன்றைக்கி வந்து நம்ம நல்லா படித்தோம், நல்ல வேலை பார்த்தோம். இன்றைய நாளில் நம்முடைய பிஸ்னஸில் வந்து சரியான முடிவுகள்லாம் நம்ம எடுத்தோம். நல்ல ஆளை தான் வேலைக்கு சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு நபர்கிட்ட தான் நம்ம பொறுப்பை கொடுத்துருக்கோம். நல்ல ஒருத்தரோட தான் இப்போ வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம். அப்படியாக நீங்கள் செய்ததை நினைத்து திருப்திப்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. அந்த ஜீவன பாவம் வளர்த்து இருக்கும்போது உங்களால் ஏதோ ஒரு நல்லதை செய்ய முடியும். ஜீவன பாவத்தில் குரு தனித்து இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். குரு சந்திரனோடு இப்போ சேர்ந்து இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு அனுகூல பலன். குரு தனித்து இருந்தால் என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டியது இருக்கும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும், தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டியது இருக்கும். அதெல்லாம் தான் நீங்கள் செய்யணும். இப்போ சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைய பணிகள் சுலபமாக இருக்கும், நல்ல வேலைகளை செய்ய முடியும். அதனால் பலன் கிடைக்கும், திருப்தியை ஏற்படுத்தும். உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது. பிடிவாதமாக இருந்து நான் வந்து எனக்கு வீடுன்னா தனி வீடு தான், ஒரு இடம் வாங்கி தான் கட்டுவேன் அல்லது தனி வீடு தான் நான் வாங்குவேன் அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல வீடு கிடைக்கும். அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கப் போகின்றது. இன்றைய நாளில் அந்த மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் போல் மாங்கல்யம்னு சொல்கிற மாதிரி நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, எதை ஆசைப்படுறீங்களோ அதை அடையக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது. அது திருமண விஷயமாக இருக்கலாம், அது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம். அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு நற்பலன் இன்றைய நாளில் ஏற்படும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது.
ஆனால் இன்றைக்கு கோபப்படக்கூடாது. கோபம் அதோடு சேர்ந்து அவசரம், சில பேருக்கு வந்து உணர்ச்சி வசப்படுறது, அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா இன்றைய சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். சித்திரைன்றது செவ்வாயுடைய நட்சத்திரமாக இருக்கிறது. அதனால் செவ்வாயுடைய குணமாக இருக்கக்கூடிய கோபம், அதில் வந்து பின்னடைவுகளை தரக்கூடிய விஷயங்கள்லாம் விட்டுட்டு தைரியம், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நேர்மையாக இருக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும். துளாராசி அன்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இன்று காலை 8:15 மணி அளவில் 9ஆம் இடத்திற்கு அவர் நகர்ந்து விடுகின்றார். அதனால் இன்று காலை நேரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிகிறது. 9ல் குரு இருந்து ராசியை பார்த்துட்ருக்கார். அவரோடு இப்போ போய் சந்திரன் சேருகிறார். சந்திரன் யார்? உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி. குரு யார்? 3, 6ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உயர் அதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும். வேலை பார்க்குறவங்க மேலே அக்கறையாக இருக்கிறது, அவங்கள நலம் விசாரிக்கிறது, அவங்களுடைய குறைகள்லாம் கேட்குறது, என்ன அவங்களுக்கு பண்ணி தந்தால் நல்லது அப்படின்ற விஷயங்களை கேட்டு வச்சுக்கிறது. அப்புறம் முடியும் போது கூட நீங்கள் செய்யலாம். அதே போல் வேலை செய்யும்போது உங்களுடைய உயர் அதிகாரிக்கு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு வேலை பிடிக்குமோ, எப்படி நீங்கள் இருந்தால் நடந்து கொண்டால் பிடிக்குமோ அதுபோல் மாறுவதற்கான அம்சம் இதெல்லாம் சாதகமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை செய்ய முடியாமல் எனக்கு இந்த இடம் செட் ஆகலை, நான் இந்த வேலையை விட்டுடுறேன்னு யாராவது நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இன்றைய நாளில் உங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள முற்படலாம். அது கட்டாயமாக உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் காலம் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் வந்துடும். அப்புறம் நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கலாம், நினச்ச மாதிரி இருக்கலாம், யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு பொறுப்பு வந்துவிடும். இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதுமானது. சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெற முடியும். ஆனால் சடன் டிசிஷன்ஸ், திடீர்னு ஒரு முடிவை மட்டும் எடுக்கக்கூடாது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் இன்று இரவு 7:30 மணி வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பெரிய விஷயங்களை பற்றி கூட நீங்கள் சிந்திக்கலாம், தீர்மானிக்கலாம். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷ பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைக்கு திருமணம், வீடு கட்டுறது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, வெளிநாடு போகிறது, இப்படி பெரிய விஷயங்களை பற்றி நீங்கள் முடிவெடுக்கலாம். ஏற்கனவே முடிவெடுத்தவர்கள் அதை செயல்படுத்த தொடங்கலாம், நற்பலன் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நாள் தொடங்கும் போது சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கார், இருந்து ராசியை பார்க்குறார், சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். உற்சாகமாக நாளை தொடங்கலாம். காலை 8:15 மணி அளவு ஒரு 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. ஏற்கனவே குரு அஷ்டமத்தில் இருக்கும்போது சந்திரனும் போய் சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகிறார். அப்போ இந்த நாள் நமக்கு அனுகூலமாக இருக்காது, ரொம்ப கஷ்டப்படணும் அப்படியாக நம்ம நினைக்கலாம். குரு அஷ்டமத்தில் இருக்கும்போது பொதுவாக சில கிரகங்கள் வந்து தனித்து இருக்கிறத விட மற்ற கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது. அப்படி புதனை வந்து நம்ம சொல்லலாம், குருவையும் அப்படி சொல்லலாம். அதனால் குரு அஷ்டமத்தில் இருக்கும்போது சந்திரன் போய் அவரோடு சேர்றாரு. குரு சந்திர யோகமாக அது மாறுகின்றது. அதனால் இன்றைக்கு நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதாக நீங்கள் சிந்திக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி உங்களுடைய பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பின்னடைவிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழின்னு சிந்திக்கலாம். புது முயற்சியை செய்கிறதோ, பெரிய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்குறதோ, இது போன்ற விஷயங்களை இன்றைக்கு எதிர்பார்க்காமல், இதை பற்றி நீங்கள் சிந்திக்காமல், பரிசீலிக்காமல், இப்போ உங்களுக்கு உடல் உபாதையா, இன்றைக்கு வந்து அது எதனால் ஏற்பட்டது? நம்முடைய உணவு பழக்கத்தினால் ஏற்பட்டதா? நம்ம உடல் மேலே அக்கறை இல்லாமல் உடற்பயிற்சிலாம் செய்யாமல் விட்டுட்டோமா? சரியாக தூங்காமல் இருக்கிறோமா? ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? அப்படியாக நீங்கள் உள்முகமாக சிந்திக்கலாம். வேலை கிடைக்கல, ஏன் கிடைக்கல, எந்த இடத்துல அது பிரச்சனை ஆகுது என்பதாக சிந்திக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரிய வரும். 8ல் சந்திரன் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலை தெளிவு இருக்குது, அது குழப்பம் இருக்கும். குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பலனை உரைக்கிறோம். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமமே இருந்த போதும் கூட ஒரு பெரியவரிடத்தில் ஆசை பெற்று விட்டீர்கள். குருவாக, மகானாக, சித்தராக இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் வந்து மனதார வழிபட்டு நாளை தொடங்குறீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் இன்றைய நாளில் மிகுதியாக இருக்கிறது. அதனால் கோபம், வேகம் இருக்கக்கூடாது, நிதானம் இருக்கணும், ஆகார நியமம் இருக்கணும், சிந்தித்து அதன் பிறகு செயல்படணும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது அவசியம். தெரிந்த விஷயத்தை தைரியமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம். தெரியாத விஷயத்துக்கு பிறரிடத்தில் உதவி கேட்பதற்கு தயங்கக்கூடாது. அல்லது இது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போல இருக்குது, அதனால் இது அப்புறம் செய்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறேன் அப்படின்னு டைம் வந்து எக்ஸ்கியூஸ் வந்து நீங்கள் கேட்கலாம்.
தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. 7ல் குரு இருக்கும்போது குருவோடு இன்றைக்கு சந்திரன் வந்து சேரப்போகின்றார். அதனால் தனுர் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் திருமண தடையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், திருமணம் தாமதமாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அந்த பிரச்சனை சரியாவதற்கு ஒரு வழி தெரிய வரும். மனமான தம்பதிகள் கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கிறீர்கள், ஒரு நிம்மதியான அந்யோன்யமான மன வாழ்க்கை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை நொந்து கொள்வது நமக்கு அப்படி தான் எழுதியிருக்கு அப்படின்ற ஒரு நிலை, இல்லை வேண்டாம் இதிலேருந்து விடுபட்டணும் அப்படின்ற ஒரு நிலை, ரெண்டுமே இன்றைக்கு வேண்டாம். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிற மாதிரி இதுக்கும் தீர்வு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை துணை புரிந்து கொள்ளலையா, விட்டு கொடுக்கலையா, நாம் அப்படி விட்டு கொடுக்கலாம், நாம் புரிந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். 7ஆம் இடம் சாதகமாக இருக்கும்போது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூல பலன் ஏற்படும். மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது. கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். படிக்கிறதுக்காக கடன் தேவைன்னா கிடைக்கும், கடன் வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னால் அதற்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். அது படிச்சுட்டு வேலை இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாளில் ஏதாவது பொருளை வந்து கடனுக்கு வாங்கிட்டு கஷ்டப்படுறீங்க, அந்த பொருளும் பெருசாக உங்களுக்கு பயன்படலை, கடனே அடைக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு தீர்வு தெரிய வரும். அதே போல் இன்றைய நாள் நீங்கள் வந்து திருமண விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க, ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் சுயமாக முடிவு பண்ணியிருக்கிறீங்க, காதல் வயப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் முடிவெடுக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலை இருந்தால் இன்றைக்கு அதற்கு தீர்வு உங்களுக்கு தெரிய வரும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் சகோதர ஒற்றுமை, குடும்பத்தில் ஒற்றுமை, அந்யோன்யம், சந்தோஷம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் வந்து நல்ல புரிந்துணர்வு, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசி பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் நான் இதை ஆக போகிறேன், இதை படித்தா தான் சரியாக வரும்னு பெற்றோருக்கு புரிய வைக்கலாம். பெற்றோர் வந்து பிள்ளைகளிடத்தில் தங்களுடைய குடும்ப சூழ்நிலை, பொருளாதார நிலையெல்லாம் புரிய வைக்கலாம். இதெல்லாம் என்ன நோக்கத்திற்காக பேச ஆரம்பிக்கிறீங்களோ அது வந்து நடக்கக்கூடிய அம்சம் இன்றைக்கு இருக்கிறது. மகர ராசி என்பர்களே, இது மகத்தான நாளாக உங்களுக்கு இருக்கிறது. மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் இருக்கிறது, உத்திராடம் அவிட்டம் நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதில் முழுமையான நட்சத்திரம் சொல்கிறது திருவோணம். அதற்கு அதிபதியாக சந்திரன் இருக்கார். அவர் இப்போது 6ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கார். அதனால் நீங்கள் வந்து சரியாக சிந்திக்காமல் ஒரு முடிவை எடுத்து கஷ்டப்படுறீங்க, நல்ல வேலையை விட்டுட்டீங்க, இப்போ திரும்ப ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. சக்திக்கு மீறி கடனை வாங்கிட்டீங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு கூடுதல் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல நண்பரோடு சண்டை போட்டீங்க, வாழ்க்கை துணையோடு சண்டை போட்டிருக்கீங்க, அதெல்லாம் இன்றைக்கு சரி பண்ணலாம். 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால கடன், மற்றவர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் சரியாகக்கூடிய யோகம் இருக்கிறது. யாருக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதோ இன்றைய நாளில் இந்த காரியங்களில் நீங்கள் முயற்சி செய்து பலனை அடையலாம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது. இன்றைக்கு சுறுசுறுப்பாக இருக்கலாம், ஆனால் வேகமாக இருக்கக்கூடாது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் இருக்கிறது. உங்களை நினைத்து நீங்கள் திருப்திப்படக்கூடிய அளவிற்கு, சந்தோஷப்படக்கூடிய, சில சமயத்தில் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு நல்லது நடக்கும். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இரத்த பந்தங்களோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது இந்த நாளில் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும். கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் பலனை ஏற்படுத்தும். குறிப்பாக வெளியூர் போய் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். 5ஆம் இடம் வந்து கல்விக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆற்றல் வந்து உள்ளே இருக்கும், அதை வந்து வளர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக படிக்கக்கூடிய ஒரு கல்வி, ஹையர் ஸ்டடீஸ்னு வச்சுக்கலாம். அது வந்து இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சந்திரன் அந்த 5ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் மனசில் முடிவை எடுக்க முடியும். சந்திரன் தான் மனோகாரகன், அவர் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல முடிவுகளை இன்றைய நாள் நீங்கள் எடுக்க முடியும். உள்முகமாக தேடி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமை எது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எது வரும், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது, இதெல்லாம் இன்றைய நாள் தெரிந்து கொள்ள முடியும். இது எல்லாமே படிக்கிற விஷயத்தில் இருக்கும். அதன் பிறகு சொத்துக்கள் வாங்கிறது சம்பந்தமாக இன்றைய நாளில் முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து எனக்கு இண்டிபெண்ட் ஹவுஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு, ஒருத்தர் வந்து ஃப்ளாட் வீடு தான் வாங்கணும் அப்படின்னு, ஒருத்தர் வந்து இடம் வாங்கி தான் வீடு கட்டணும், ஒருத்தர் வந்து கட்டின வீடு தான் வாங்கணும், இப்படிலாம் இருக்கும் இல்லையா. இன்றைய நாளில் பேசி மிகச்சரியாக ஒருமித்த கருத்தோடு ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும்.
அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் தனியாக நீங்களாக இண்டிவிஜுவலாக ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா எந்த பிரச்சனை இல்லை. அதில் இன்னொருத்தருடைய பங்கு இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கும் அது சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து இன்றைக்கு பிளான் பண்ணணும். அப்போ அந்த வேலை நல்லபடியாக நடக்கும். சதய நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது. இன்றைக்கு பெரிய அளவிற்கு ஒரு முன்னேற்றமோ ஒரு வெற்றியோ கிடைக்கும். உயர்ந்த செல்வாக்குள்ள பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அளவிற்கு யோகம் இருக்கிறது. நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல கூட உயர் அதிகாரியை முதலாளியை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். நீங்கள் இன்றைக்கு பேசுனா அது சரியாக வரும். பேசுகிறதுக்கு நேரமும் கூட கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாளில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதை அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக நீங்கள் நம்பலாம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் அது வந்து உங்களுக்கு சரியாகும். ஃபஸ்ட்டு புத்திரப்பேறு தடை தாமதமாகக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதற்கான தீர்வு தெரிய வரும். இன்றைக்கு வந்து செவ்வாயுடைய ராகுடைய நட்சத்திரமாக இருக்கிறது. செவ்வாயுடைய கிழமையாகவே இருக்கிறது. பிரதோஷ விரதம் இருக்கிறது. அதனால் சிவபெருமானை தஞ்சமடையும் போது சரணடையும் போது எனக்கு புத்திர சந்தானம் ஏன் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தீர்வு தெரிய வரும். பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரும். இன்றைய நாளில் அதிகமாக செலவாகி கொண்டு இருக்கிறது. நிறைய சம்பாரிச்சாலும் கூட சேர்த்து வைக்க முடியல. இது வரைக்கும் எதுவுமே சேவிங்ஸ்னே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் புதியதாக வந்து சேவிங்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை ஆரம்பிக்கலாம். இதன் பிறகு வந்து இந்த தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்க்கணும் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கு திட்டமிட முடியும். அந்த பொருளுக்கான கிரகமாக குரு இருக்கார். அவர் தான் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி. அந்த குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கு அவரோடு சந்திரன் சேர்ந்து இருக்கார். சந்திரன் 5ஆம் அதிபதி. அதனால் அந்த பொருள் வந்து தேவையில்லாமல் போயிட்டு இருக்குன்னு சொன்னால் அறிவாற்றலோடு அதை பிடித்து நிறுத்த முடியும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும். ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் எவரையும் வந்து எதிரியாக பாவிக்கக்கூடாது. ஒருத்தரோட நடவடிக்கை பேச்சு செயல் வந்து சரியில்லைன்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல இந்த அவாய்ட் பண்ணணும். நம்ம அவரை மறந்துடணும். அதையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு இடமாற்றம் செய்யணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம். அதற்கான அனுமதியை பெறலாம். அதற்கான பொருள் வந்து சேரும். இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு வந்து சிவராத்திரி, மாதந்தோறும் வரக்கூடிய மாத சிவராத்திரி விரதம். சிவபெருமானை வழிபட தயாராகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.